யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. டேய், என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத பத்தியோ இல்ல என்னை இப்படி தெருவா நாய் மாதிரி அலையுறத பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா எங்கடா சீனு, உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாடா போலாம். அண்ணா அண்ணா ஐயோ வீடு பூட்டி இருக்கே. உங்க டெக்னிக் எனக்கு தெரியும்டா. வா. ஏண்டா ஊர்ல இருக்க கடன் எல்லாம் கொடுக்குறீங்க, என்னை மாத்திரம் விட்டீங்களா? அடுத்தது உங்களுக்கு தானே, அதை விடுங்க. சரி இந்த பேண்ட் எங்க? ஹேய் யாரா நீங்க? சகோதரர் ஏன்னா கட்டி போட்டிருக்கீங்க? ஹேய் நான் கேட்கிறேன், பிஸ்கெட் முழுங்குற? பேர் என்ன? புஜிக்குட்டி. போலீஸை கூப்பிட வேண்டி வந்துடும், மரியாதையா போயிடுங்க. நாங்களே கூட்டு தாண்டா வந்திருக்கோம். இவர் சிரி போலீஸ், நான் சொல்றது சீரியஸான போலீஸ். ரகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க ஜாலியா பேசிக்கிட்டுங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். எங்கடா வைரம்? எந்த வைரம்? வைரம் எங்க? எதுன்னு தெரியாதனால தானே அவன் எந்த வைரம்னு கேட்கறான். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அல்ல வைரத்தை பத்தி எனக்கு கூட தெரியாது. தெருவில் நிற்கும் போது டைம் என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சொன்ன திரும்பி பாரு முட்டா பையல. யாரடா திட்டுற? ஒன்னா தானே சொன்ன கூமிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. இத பாருங்க, நோ வயலன்ஸ். உங்களுக்கு என்ன தேவை எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, டக்குன்னு குத்துறேன். என்கிட்ட இருந்து சீட்டாடி ஜெயிச்சிட்டு போனே, அந்த செல்போனை கேக்குறாங்கடா. அதுவா? இந்த போன் தானே? இத கொடுத்தா எங்க 2 பேரை விட்டுருவீங்களே? முதல்ல போனை கொடு. ஹலோ பிரதர், அதான் போன்லாம் கொடுத்தாச்சுல, எதுக்கு துப்பாக்கி? இந்த போனுக்குள்ள 10 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. 10 கோடியா? அது தெரியாதப்பவே ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தீங்க. இப்போ நான் உங்களை அப்படியே விட்டுட்டா என்ன போட்டு கொடுத்துட மாட்டீங்க? மிஸ்டர் வைரப்பல், சின்ன வயசுலேருந்தே எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா என் பிரதரால் தாங்க முடியாது. அதுவும் அவன் கண் முன்னாடி நான் சாவறத சத்தியமாக அவனால் பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை ஷூட் பண்ணுங்க, எதாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். சார் சார் சார், எப்படியும் நான் சாக தான் போறேன். எந்த பிரச்சனைக்கும் போகாம செவனேன்னு இருந்தா என்ன? இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டு தான் இவன் தான் சார். முதல்ல அவனை போடுங்க சார். அவன் சாகுறத சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறம் நான் செத்து போறேன். என்ன சார் நீங்க யார் சொன்னாலும் கேக்குறீங்க? இத பாருங்க, எனக்கு வேணா அவனுக்கு வேணா, இருக்கிறதுலே பெரியவர் எங்க அமிதாப் மாமா. ஃபர்ஸ்ட் அவரை ஷூட் பண்ணுங்க. முதல்ல அந்த நாயை கொல்ற. ஐயோ மாமா, நாயை ஒன்றும் பண்ணிடாத, அதை அவுத்து விட்டா ஓடிடும். போ. இது போறேன் மாமா. அப்பச்சி லோட் பண்ண மறந்துட்டேன்.
ம் ஓடு. நாய் பிடிச்சு வர்றேன். 24 வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி போலீஸ்காரர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் வாயிலிருந்து இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வருஷாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியன் தப்பு பண்ற அரசியல்வாதிய எங்க டிபார்ட்மெண்ட் தண்டிக்கவே கூடாது. இவனை எல்லாம் டாரா அடிச்சு கிழிச்சாதான் சார் போலீஸ் ட்ரைனிங் என்னன்னு தெரியும். போலீஸ்காரனுக்கு ஒரு திமிர் இருக்கணும். பப்ளிக்கை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண அங்கே சிக்கத்துல போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. ஏய், பாவம்டா அவரு. பாவமா விட்டா நமக்கு பால் ஊத்திடுவாங்க. வா 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 வா. என்ன அப்பச்சி இப்படி ஆயிடுச்சு? அவனுங்களை போய் பிடிக்கா. ஏய், ரகு, நில்றா. வா வா வா. சீக்கிரம் வாடா டேய். அவசரமா வாடா, ஆயா மாதிரி வரான் பாரு. ஏய் தடி வந்துடா. ஐயோ சீக்கிரம் வா. டேய், உனக்கு வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. டேய், போடா. முடிஞ்ச டைம் வச்சு எரிக்கும். என்னை விட்டு போடா. நான் எதுக்கு போறேன்னு தெரியல. நம்ம ஃபேமிலில ஒருத்தாச்சும் உயிரோட இருக்கணும். டோன்ட் வரி, நான் மணிக்கு போய் ஆட்டோ அனுப்புறேன். டேய், அந்த குண்டை ஏதோ கையில எடுத்து சுத்திட்டு வரான்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லடா. டக்குனு சூர்யா சிரிப்பு சிரிச்சிரு. பயந்து ஓடுவான். உன்னை பார்த்தா ஸ்கூல் ஆனுவல் டேல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு பறந்து வந்தியே, அந்த நேரம் வந்துடா. இங்க எனக்கு பேக்க பிடிங்கிட்டு போகுது, உனக்கு பிளாஸ் பேக் வேறையா? ஒழுங்கா வண்டியை ஓட்டா. என்னடா பேசவே மாட்டேன். எங்கடா ஒரு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறானா? ஏ வெளில வா. அங்க எப்படி போனா? சகோதரர் சகோதரர். அழாத அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல, தைரியம் இரு. இது ஆனந்த கண்ணீர்ரா. ஏன் 1000 டாக்டர்னால சரிப்படுத்த முடியாத என் பிரச்சனைய ஒரு அடியாளு சரிப்படுத்திட்டான்டா. அவர்னால தான் என் இடுப்பு வலியே சரியாச்சு. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் பண்ண சொல்லாத, கூட டாக்டர் ஃபீஸ் குத்துரு. மாட்டா காலி வாடா ஏந்திரா. ஏய், என்னடா அது? இந்த போனை தூக்கிட்டு வந்துருச்சு. ஃபோன் மட்டும் இல்லடா, நம்ம லைஃபே தூக்கி விட்டுருச்சு. அத்தனை டைமண்ட்ஸ். வெல் டன் கூகுள். குட் பை. உனக்கு ஃபுல் பட்டர் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தரேன். தடி எந்திரிச்சிட்டான்டா, வாடா போலாம்.